இந்த பொன்னமராவதி சைவ சித்தாந்த மையம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய திருவருட்பயன் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பு நம்ம சென்ற வகுப்பில் ஒரு 4 அதிகாரம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் இல்லையா. திருவருட்பயன் என்கின்ற சாஸ்திரத்தினுடைய அறிமுக செய்திகள் என்ன, அதில் முதல்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தினுடைய பெயர் பதிமுது நிலை என்பதாகும். சிவபெருமானுடைய தன்மை என்ன, அவர் எப்படி உயிர்களுக்கு அதிகாரியாக உடையவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் அதிகாரத்தில் பார்த்துருந்தோம். 2வது உயிரவை நிலை, பசுக்களுடைய தன்மை என்ன, உயிர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதெல்லாம் அதில் பார்த்துருக்குறோம். 3வது இருள்மலை நிலை, இருள்மலை நிலை என்பது ஆனமலத்தினுடைய தன்மைகள் என்ன, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். 4வது அருள் அது நிலை, திருவருளுடைய தன்மை என்ன என்பதை அந்த அதிகாரத்தை பார்த்து நிறைய போடணும். முதல்ல நீங்கள் இந்த 4 அதிகார விஷயங்களையும் யார் யார் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணீங்க, ஆடியோ அனுப்பிச்சிருந்தீங்க சென்றது யார் யார்? அது உங்கள் வாய்ஸ் தெரிஞ்சது, உங்கள் வாய்ஸ் தெரிஞ்சது. அவங்க வந்தாங்களா? ராகவி இல்லையா? உங்கள் வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் தெரிஞ்சது. யார் வாய்ஸ் தெரியல? அது சரி, அப்படியா, சந்தோஷம். நீங்களும் வந்தீங்க, கல்யாணம் வந்து சரி. ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் ஒன்று கேட்டது. ரைட், நல்லது, சந்தோஷம். முதல்ல பாராட்டுகள் எல்லாருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா, எல்லாருமே ரொம்ப இப்படியெல்லாம் நீங்களாம் பேசுவீங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆடியோவில். நான் அவ்வளோ ஒரு போல்டாக எல்லாம் பேசியிருந்தீங்க, விஷயமும் அவ்வளோ போல்டாக, எல்லாருமே அவங்கவுங்களுடைய பார்வையை வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. சார் இதை சொன்னார், இதனால் எப்படி சிந்திக்கிறேன், சார் இதை சொன்னார் அதனால் அப்படி சிந்திக்கிறேன்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வித்தியாசமான பார்வையில் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாரி இந்த பரீட்சை விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பரீட்சை எளிமையாக இருக்கும். அதே மாதிரி பரீட்சைக்கு அந்த வினாவிடை வங்கி வந்தோடனே அதையும் வைத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். முதல்ல இங்கே எத்தனை பேர் பரீட்சை தயாராக இருக்கீங்க? இங்கே வந்தவங்களில் இப்போ வேறு யாரும் பார்த்தீங்களா? பரீட்சை எழுதியா? ஏங்க பரீட்சை எழுத மாட்டீங்களா? பரீட்சை எழுதலானே அப்படியே அடுத்த ஆண்டு கிளாஸுக்கு வருவீங்க. நீங்கள் எழுத மாட்டீங்களா? ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. பரீட்சை எழுதுறது, பரீட்சை எழுதினா தான் அடுத்த ஆண்டு வகுப்புக்கு நான் அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா வரமாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து எழுதினவங்களுக்கு எழுதாதவங்களுக்கு என்ன அப்புறம் போய்ட்டு இருக்குது. பரீட்சை எழுதி எத்தனை பேர் முதலாம் ஆண்டுலேருந்து 2ஆம் ஆண்டுக்கு தேர்வாகிறீங்களோ அவங்க தான் அடுத்த ஆண்டு வகுப்பு அட்டன் பண்ணலாம். அதை போய் நான் சொல்லிட்டேன், சரிதானே? இல்லைன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக தான். நான் தான் உங்களுடைய பேப்பரை பார்க்க போகிறேன். உங்களுக்கு வினா விடை வங்கி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட கொஸ்டின் பேப்பர் அவுட். அதுலேருந்து தான் கொஸ்டினே வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து எழுதுங்க. அதுக்கு மேலே அடியன் தான் அதை பார்க்கவும் போகிறேன் பேப்பரை. வித்து புக் கிடையாது, வித்தன் புக் தான், பார்க்காம தான் எழுதணும். அதனால் நீங்கள் இது ஒரு தகுதி தேர்வு மாதிரி தான். நீங்கள் அதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அடுத்த ஆண்டு 2ஆம் ஆண்டில் வந்து உட்கார முடியும்? அதனால் அன்றைக்கி வர முடியல அப்படின்னா, இல்லைன்னா கூட மறுநாளுக்கு உங்களுடைய அமைப்பாளர் முன்னாடியில் இருந்துட்டு நீங்கள் பார்த்து எழுதி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்றைய தேதியினால் வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது அப்படி இப்படின்னா கூட அதுக்காக அதையே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக உட்காந்து எழுதுறது தான் நல்லது. தனியாக உட்காரது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழலாக இருந்தால் மட்டும், அன்றைக்கி வரவே முடியாதுன்னா மட்டும் மறுநாள் அமைப்பாளர் முன்னாடியில் வச்சுக்கிட்டு அவங்கள பார்வையில் வச்சுட்டு நீங்கள் பேப்பர் எழுதி கொடுத்துருங்க. எழுதாமல் மட்டும் இருக்காதிங்க. எனக்கு விஷயம் தெரியலன்னா நம்பரை போட்டு கொஸ்டின் பேப்பர் எழுதியாவது வைங்க. கொஸ்டின் எழுதியாவது ஆன்சர் எழுதியதோ உங்களுக்கு தெரிஞ்சது வகுப்பில் கேட்டதெல்லாம் நீங்கள் எத்தனை இருக்கும் அதெல்லாம் எழுதுங்க, பார்த்துப்போம். அதனால் பரீட்சையை நோக்கி பயப்படாதீங்க. பரீட்சை வந்து நீங்கள் அமைப்பாளர் முன்னிலையில் தான் பரீட்சை நடக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் அருள் உரு நிலை என்று பொருள். அருள் உரு நிலை என்று 3ஆக இது இருக்கு. அருள் உருவம் எடுக்கிறது என்று அர்த்தம் ஆகுது. அருள் உருவம் எடுத்ததுன்னா எப்படி வரும்? அருளுக்கு உருவம் இருக்கா? முதல்ல சிவபெருமானுடைய திருவருளுக்கு உருவம் உண்டா? உருவம் இல்லை, திருவருளுக்கு உருவம் இல்லை. ஆனால் சிவபெருமான் மாயைக்குள்ளே புகுந்து திருவருள் மூலமாக பல தத்துவங்களை செயல்படுத்துகிறார். அது இல்லாமல் வடிவங்களையும் எடுத்து வருகிறார் நம்ம பார்க்குறோம். இதில் அருள் உருவம் எடுத்து நமக்கு நேரடியாக வரக்கூடிய நிலை என்பது குருநாதனுடைய வருகையை குறிக்கிறது. அதனால தான் அருள் உரு நிலைன்னு பேர். இந்த அதிகாரம் 41வது பாடலேருந்து 50வது பாடல் வரைக்கும் உங்களுக்கு குருநாதனுடைய பெருமையை சொல்லுகிறது. குருநாதன் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு எப்படி அருள் செய்கின்றார், அவர் இல்லைன்னா நமக்கு என்ன நடக்கும், இருந்தால் நமக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் நம்ம பேசுகின்றோம். அதனால தான் அருள் உருவம் எடுத்து வந்தால் குருநாதர்னு பேர். அப்போ குருநாதர் என்பது யார்? திருவருளுடைய வடிவம். எனக்கு புரியுதுன்னா சிவபெருமானுடைய வடிவம் தான் குருநாதர்.
குருநாதர் உடைய வருகை. அதனால தான் சிவஞான போதத்தில் பார்த்தீங்கன்னா 8வது சூத்திரத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தை திருவாசகத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஏன்னா திருவாசகம் மணிவாசக பெருமான குருநாதராக சிவருமான் வந்து அனுகிரகம் பண்ணதுக்கு பிறகு பாடப்பட்டதுனால அந்த 8ஆம் சூத்திரத்திலே குருநாதருடைய வருகை, 8ஆம் திருமுறையும் குருநாதராக சிவபெருமான் வந்த பெருமையுடைய திருமுறை, இப்படியெல்லாம் ஒப்பிட்டு காட்டுவார்கள். அப்படி சிவபெருமான் நமக்கு நேரடியாக காட்சி கொடுக்க மாட்டார். இந்த உலகத்தில் சகலருக்கு சாமி எப்படி வருவார்? குருநாதராகத்தான் வருவார். அதை பற்றி தான் இந்த சாஸ்திரம் முழுக்க இந்த அதிகாரம் முழுக்க பேச வரும். அதில் முதல் பாடல் 41வது பாடலா, அறியாமை உன்னின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ. அவ்வளோதான் பாட்டு. அறியாமை உன்னின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ என்று சொல்வார். கோ என்றால் அரசன், தலைவன். இந்த இடத்துல சுவாமியை குறிக்கிறது. குறியாகி நீங்காத கோ. குறி என்பது அடையாளம், மூர்த்தின்னு பொருள். சிவருமான் வடிவம் எடுத்து வருகிறார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீல்நாகமணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் அப்படிங்கிறது சாக்கியநாராயணர் புராணத்தில் சிவலிங்கத்தை பற்றின விஷயம். சிவருமான பூசிக்கிறதுக்கு உரிய குறியாக சிவலிங்கம் இருக்குது. விளங்க போகிறீங்களா? அதை குறின்னு சொல்லுகின்றோம். பெருமானுடைய குறி என்ன? சிவலிங்கம். உருவம், அவரை வழிபாடு செய்வதற்குரிய உருவமாக நம்ம அதை வச்சுருக்கோம். அதே போல் அவர் வடிவம் எடுத்து வந்தாலும் அதை குறி என்று சொல்லுகின்றோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வடிவமாக நேரடியாக குருநாதர் வடிவம் இருக்கிறது. அதை குறியாகி நீங்காத கோ என்று சொல்கிறார். இந்த குறியாகி நீங்காத கோனா குறியாக வடிவம் எடுத்து வந்தவர் அர்த்தம். சிவருமானுடைய நிஜக்கோலத்தை மறைத்து கொண்டு அவர் நம்மை போல வருகிறார். சீரணியும் முதலின் விழி திருந்தும் நெறி பொருந்துமிடம் தெரிந்திடாமே தாரணி அன்பரையால அவர் போல் வந்த சைவ சிகாமணி எவருக்கும் தலைவனெங்கோன் அப்படின்னு குருநாதரை துதிக்கிறார். சீரணியும் முதலின் விழி, நெத்தியில் இருக்கக்கூடிய விழி, திருந்தும் எரி, கையில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு, பொருந்தும் விடம், இது எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு தாரணி அன்பரையால அவர் போல் வந்த சைவ சிகாமணினர், தாரணியில் இருக்கக்கூடிய மனிதர்களைப் போல மனித வடிவம் எடுத்து வருகிறார். அதனால தான் பாரோர் போல உண்டி உறக்கம் ஒத்து அப்படின்னு போற்றி போகிறதில்லை, நெஞ்சு விடுத்ததில் சொல்வார். போற்றி போகிறதில் சொல்வார். எப்படி குருநாதன் வருகிறார், சிவருமானே சிலை நடராஜ பெருமானே தன்னுடைய ஆடும் தொழிலும் சோதி மணிவிடற்ற சுந்தரமும் நீடுருவு வண்ணி நெடுங்கண்ணும் இதெல்லாம் மறைத்து கொண்டு நம்மளைப் போல மனித வடிவம் தாங்கி வருகிறார் குருநாதன் என்பதை நாம் பார்த்துக்கிறோம். அப்போ குறியாகின்னு சொல்லும்போது மனித வடிவம் தாங்கி வந்த திருவருளை குறிக்கும். அவர் என்ன பண்ணார்? இப்போ மனித வடிவம் தாங்கி வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு அருள் பண்ணுறாரா? அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கூட இருந்து அருள் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ நமக்கு ஏதோ ஒரு பக்குவம் இருக்கிறதுனால வெளிப்பட்டு தோன்றுகிறார் குருநாதனாக. அதுக்கு முன்னாடி கூட அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு உள்ளே தான் இருக்கார். அதுதான் அறியாமை உள்நின்று அளித்ததே இல்லை. அவர் நமக்குள்ளே தான் இருக்காருங்கிறத நாம் அது வரைக்கும் தெரியாமல் இருந்தோம். இப்போ நமக்குள்ளே இருந்தால் வெளிப்பட்டுருக்காருங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் குருநாதர் என்று நாம் ஏற்று வழிபாடு செய்கின்றோம். அப்போ அவர் குருநாதராக வந்து தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருல்ல. குருநாதராக வருவதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது இல்லையா? அடுத்த நேரம் குருநாதர் வந்துடுவார் சாமி. மணிவாசக பெருமானுக்கு அவர் அவ்வளோ தூரம் தேடி தேடி இழைச்சதுக்கு பிறகு தான் மணிவாசக பெருமானே குருநாதராக சாமி கிடைச்சார். அப்போ அது வரைக்கும் சாமி அனுகிரகம் பண்ணவில்லையா? அவருக்கு பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அப்போது உள்ளே இருந்து கொண்டு நாம் அறியாமல் அருள் செய்து கொண்டிருந்த அந்த குருநாதன் இப்போ வடிவம் எடுத்து வெளிப்பட்டு வருகிறான். அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறார். அறியாமை உள்நின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ அப்படின்னா, யார் வடிவம் எடுத்து வந்தாரோ அவரே தான் முன்னாடி உள்ளுக்குள்ளேயே உனக்கு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அதான் பாடோடைய திரண்ட பொருள். அதுதான் விளக்கம். புரிஞ்சுதா? என்ன சொல்கிறான்னு புரியுதா? குருநாதர் என்பவர் வடிவம் எடுத்து வந்திருக்கிறார். இந்த வடிவம் எடுத்து வந்தவர் வடிவம் எடுத்து வந்ததுக்கு பிறகு தான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னு இல்லை, அதுக்கு முன்பாலும் கூட உனக்குள்ளே இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. ஆமாம், அவர் அறியாத பொழுதும் நாம் அறியாமையில் இருக்கும் பொழுது கூட அவர் நமக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அவர் தான் நமக்கு அருள் பண்ணுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே இருக்கிறோம். இப்போ அவர் தான் அருள் பண்ணுறாரு தெரிஞ்சிருக்கிறோம். அதான் வித்தியாசம். அகத்து ஒரு நோய்க்கு உள்ளினர் அன்றே அதனை சகத்தவரும் காண்பதோதான் கேள்வி. இப்போ உயிரோடு தொடர்புடையவங்க ரெண்டு பேர், ஒன்று ஆணவ மலம், இன்னொன்று சுவாமி.
2 பேருமே உயிரோட. ஏன்னா உயிருக்கு இருதிரம் இருக்கு. அதனால உயிருக்கு என்ன பேரு? வெரி குட். சதசத்து, சிதசித்து, சூக்கமா சூக்குமம், சேதனா சேதனம், இதெல்லாம் உயிருக்குரிய பேருன்னு சொல்லியிருக்கோம். உயிரோடைய தொடர்புடையவங்க 2 பேர் இருக்காங்க. இதில் ஒருத்தர் உபகாரி, இன்னொருத்தர் நோய் மலம் நீக்கப்பட வேண்டியவர். 2 பேரும் கூட தான் இருக்காங்க உயிருக்கு. அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்ப காலமாக அவங்க பிரச்சனையில் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் அவர் பார்க்குறார், அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அவரால் சொல்யூஷன் சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தர் அவங்க ஏன் அழுதுட்டு இருக்காங்க, அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும், நான் தான் அப்போலேருந்து அவரை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அவள் கூடவே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். ஆமாம் தானே? திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெரியாது. இப்போ இந்த ஊரில் ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு இந்த ஊரில் உள்ள ஒருத்தர் நின்று ஜெயிச்சாருனா தானே இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். அவர் வேறு எங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஊரில் உள்ளவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா அவர் ஓட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? அவர் ஊருக்கு போயிடுவார். அவருக்கு இந்த ஊரில் என்னென்ன செய்யணும் ஏன் செய்யணும் தெரியவே தெரியாது. அப்போது இந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னு தெரியும். அது புரியுதா இல்லையா? முதல்ல அதுபோல் உயிருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராகிய சுவாமி உயிருக்குள்ளவே இருக்கார், உயிரோடையே இருக்கார். அப்போ உயிருக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியும்? சுவாமிக்கு தான் தெரியும். அதை விட்டால் உலகத்தில் உள்ள யாருக்காவது தெரியுமா? நமக்கு என்ன தேவைங்கிறது உலகத்தில் உள்ளவங்க யாருக்காவது தெரியுமா? நம்ம நினச்சிப்போம் எனக்கு சாம்பார் தான் பிடிக்கும், அதனால் எங்கள் அம்மா சாம்பார் எடுக்க வச்சுருவாங்க அப்படின்னு. இந்த தேவையான உயிருக்கு தேவையானது முக்தி இல்லையா? சாம்பார் டெய்லிக்கு வச்சா சாம்பார் பிடிக்குன்னா கூட டெய்லிக்கு சாம்பார் வச்சா எத்தனை பேர் சாப்பிடுவாங்க இல்லையா? ஒருத்தர் தானே நான் கத்திரிக்காய் ஒருத்தன் வெண்டைக்காய் வாங்க போனானா, வெண்டைக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டான். குழம்பு வச்சான், வெண்டைக்காய் சுத்தமாக கரைஞ்சி போச்சான். உடனே பொண்டாட்டி திட்டிருக்கா, ஒரு வெண்டைக்காய் கூட பார்த்து வாங்கிட்டு தெரியாது அவனுக்கு அப்படின்ட்டு. முத நாள் முத்தலா வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கு திட்டிருக்கா, இப்படி முத்தலா வாங்கிட்டு வந்துருக்கியா பார்த்து வாங்க தெரியாதான்னு. மறுநாள் போய் பார்த்துட்டு இது நம்மளை திட்டாதலன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உடச்சி பார்த்து நல்லதாக பிஞ்சாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன். ரொம்ப பிஞ்சாக வாங்கிட்டான். சாப்பிட்றதே கிடைக்கல, அந்தளவு குழம்புன்னு போயிட்டு தான் குழம்பு. நேற்று முத்தலா வேண்டத இன்னைக்கு பிஞ்சா வேண்டியிருக்கிற ஒன்றுமே ஒழுங்காக செய்ய தெரியாத வரைக்கும் சொல்லிட்டு அப்பா மறுநாள் போய் நல்லா வெண்டைக்காய் பார்த்து வாங்கிட்டு தானா. இன்னைக்கு தான் நல்ல வெண்டைக்காய், இன்னைக்கு எதுவும் சொல்ல மாட்டேனா, இந்த வெண்டைக்காய் விட்ட உனக்கு வேறு எதுவுமே ஆக தெரியாதா அப்படி கேட்டாலாம் இன்னைக்கு. அதனால் தினைக்கும் வந்ததுன்னா பிடிச்சதாக இருந்தாலும் என்னவாக தான் இருக்கும், செழிப்பாக தான் இருக்குது அதுவும். அதனால் நமக்கு என்ன வேணும் அப்படி நம்ம நினைத்து கொள்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம ஏதோ விருப்பு கொண்டோம், அதெல்லாம் நமக்கு நிரந்தரமான தேவை என்று நம்ம நினைத்து கொள்கிறோம். அது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. இது எல்லாமே சலிப்பு வந்துடும், திகட்டுதல். ஆனால் எது திகட்டாது? திருவருள், முக்தி இன்பம். அதுதான் எப்பொழுதுமே நமக்கு உறுதியாக இருக்கக்கூடியது, நம்மளை திரும்பி பிறவிக்கு வராமல் செய்யக்கூடியது. நம்ம மற்ற எதை விரும்பினாலும் அது பிறவி கொண்டு வந்துடும். நீங்கள் எதை விரும்புனீங்களோ அது உங்களை பிறவிக்கு வந்துடும். ஜடபரதர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். ஒரு காட்டில் தவ சிரேஷ்டர் எல்லாத்தையும் திறந்துட்டு தவம் பண்ணி கொண்டிருக்கிற காட்டில் தவம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் தவம் செய்து கொண்டிருந்த நிலையில் ஒரு மான் விரட்டி கொண்டு ஒரு புலி வந்துச்சு. அந்த புலி வேகமாக பாய்ந்து பிடிக்க வரும் பொழுது மான் என்ன பண்ணுச்சு, சினை மான் அது அந்த இடத்துல குட்டியை போட்டுட்டு அது போயிடுச்சு. அந்த மானை புலி சாப்பிட்டுருச்சு. அந்த குட்டி எங்கே கிடக்கு அவருக்கு முன்னாடி. உடனே அவர் என்ன பண்ணார், கருணை மிகுந்ததுனால அந்த குட்டியை எடுத்து அதை கழுவி துடைச்சி சுத்தம் பண்ணி சரி பண்ணி அதுக்கு ஒரு பால் வாங்கிட்டு கொடுத்து அதை அங்கேயே வச்சுருந்து பராமரித்தார். அப்புறம் அது அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அதெல்லாம் பார்த்தார். அவரை மேய விட்டார். அது இதுக்கிட்ட பாசத்தை அவர்கிட்ட பாசத்தை காமிச்சிச்சு. இவருக்கு அந்த குட்டி மேலே, மான் குட்டி மேலே ஒரு ஆசை வந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தார், அதை நினைத்து கொண்டே இருந்தார். தவம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அது நினைப்பு வரும். இப்படியாக அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. உயிரை விடக்கூடிய நேரம் வந்தது. அந்த மான்குட்டி நினைத்து கொண்டே உயிரை விட்டார். அடுத்த பிறவியில் மானா பிறந்தார் திரும்ப. இவர் தவம் பண்ணவர். எங்கே போக வேண்டியவர்? இவர் முக்தியை போக வேண்டியவர். முக்தியாக தான் வாழ்க்கையை திறந்துட்டு வந்தார் இவர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ ஏதோ ஒரு மான மனதுக்குள்ள நினைத்து கொண்டே இருந்ததுனால அந்த மானாகவே பிறந்தார். அதை பார்க்கணும். அதனால் நம்ம இந்த உலகத்தில் எதை சார்ந்து விரும்புகின்றோமோ அதற்குரிய பிறவியை நம்ம அனுபவிச்சாகணும். திரும்ப சாமி நம்ம இது உனக்கு விருப்பப்படுறியா போய் அனுபவிச்சுட்டு வான்னு நினச்சிட்டுருவார். அது உயர்ந்த விருப்பமாக இருந்தாலும் சரிதான்.
அது கோச்சங்க சோழ நாயனார் ஏன் பிறந்தார்? அவர் சிலந்தியாக இருந்தார். ஆமாம், சிலந்தியாக இருந்து சாமிக்கு மேலே பந்தல் போடுறாரு. சித்திர பந்தல் அது இழைத்து, பொதுப்பந்தல் அது இழைத்துலாம் தேவாரம் புகழ்கிறது. அது பொதுப்பந்தல் இழைச்சார், சாமிக்கு மேலே சருகு விழுது, அது தடுக்கணும்னு நினச்சார். யானை வந்தது, அதுக்கு ஏதோ ஒட்டடன்னு நினச்சி சுத்தம் பண்ணி தூக்கி போட்டுச்சு. அபிஷேகம் பண்ணிச்சு, பூஜை பண்ணிச்சு, போச்சு. மறுநாள் இவர் கோயில் கட்டினார், யானை வந்தது, தூக்கி போட்டுச்சு. நான் தினைக்கும் சாமிக்கு பந்தல் போட்டு வைக்கிறேன், நீ இப்படி அதை நாசம் பண்ணுறிய அப்படின்னு சொல்லி யானையோட துதி கோயிலுக்குள்ளே கொண்டு போச்சு. புது போட்டுது, மூளையை கடிக்குது. யானைக்கும் சிலந்திக்கும் சண்டை வந்து தரையில் ஓங்கி ஓங்கி அடிச்சுது. யானை செத்து போச்சு, சிலந்தியும் செத்து போச்சு. அப்புறம் சாமி திரு பாசூர் என்கின்ற ஒரு தாண்டகத்தில் சொல்கிறாங்க, புத்தகத்தால் வில்லா அன்பு செய்ததற்கு வீடு காட்டினார். அப்புறம் சாமி யானை முத்திக்கு போயிடுச்சு, சிலந்தி கோச்சங்க சோழ நாயனாராக பிறந்துச்சு. ஏன் அவர் பிறந்தார்னா, அவருக்கு கோயில் கட்டணும்னு விருப்பம் இருந்ததில்ல, அந்த விருப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக அவர் பிறந்தாருங்கிறார். அதனால தான் ஆசையறு மீன்கள் ஈசனோடு ஆயினா ஆசையறு மீன்கள்னு. நம்ம எந்த விருப்பங்களை உலகத்தில் வைத்திருந்தாலும் கூட அது திரும்பி நம்ம பிறவிக்கு வருமே தவிர, பிறவி கொண்டு வருமே தவிர்த்து பெருமான இடத்தை சேர்க்காது. அதனால இந்த உலகத்தில் நம்ம எதில் மேலே ஆசை வச்சாலும் அவங்களுடைய அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்க்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நோயை அறிந்து மருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு தெரியும்? நம்ம கூடவே இருந்து நம்முடைய தன்மை என்னங்கிறது யார் தெரிஞ்சு வச்சுக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும். அதனால சொன்னார், அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி. அகத்துனா உள்ள இருக்கக்கூடிய நோய், இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணவமலமாகிய நோயின்னு அர்த்தம். அதே உயிர் கூடவே இருக்கக்கூடிய உயிர் சிவபெருமான், அவரை தவிர்த்து இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ தான். சகத்தவருங்கிறது நம்மள மாதிரி சகலர்கள் உடனே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெரியாது இல்லையா? இப்போ ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான், ஃபெயில் ஆகிடுறான், மார்க் வாங்க மாட்டுறான். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, திட்டுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. மற்ற பிள்ளைய பார்த்து அவன் எப்படி இருக்கான் அப்படி இருக்கான்பாங்க. ஆனால் அவன் ஏன் படிக்க மாட்டான்? அவனுக்கு ஆணவ மலத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்குது. ஆணவ மலத்திலேருந்து உயிர் என்னைக்கு விளக்கத்தை அடைகிறது அன்றைக்கி தான் அதுக்கு ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும். இதை யாராவது புரிஞ்சுப்பாங்களா? சொன்னால் தெரிஞ்சுப்பாங்களா? தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அது யாருக்கு தெரியும்? உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிக்கு தான் தெரியும். அதனால சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது, உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிக்கு தான் தெரியும். அதனால் அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லி ஆகணும். அவர் எப்படி சொல்யூஷன் பண்ணுவார்? உள்ளேருந்து கொண்டு பண்ண மாட்டார், உள்ளேருந்து வெளியில் குருநாதராக வந்து தான் அந்த நோயை தீர்ப்பார். அதனால தான் அருளுரு நிலையில் இதை வச்சார். அகத்துரு நோய்க்கு உள்ளினர். உள்ளனா உள்ளே இருக்கிறவர் அர்த்தம், உயிருக்குள்ளே இருக்கக்கூடியவர். அன்றி அதனை சகத்தவரும் காண்பாரோ. உலகத்தில் உள்ளவருக்கு தெரியுமா நமக்கு என்ன பிரச்சனை? தெரியாதுன்னு. சரி, குருநாதராக வந்துட்டார். இப்போ திருவர ஆதீனத்துக்கு ஆவணி மாதம் நீங்கள் எப்போ வந்தீங்க? பங்குனி மாதத்துக்கு வந்தீங்க, தீட்சைக்கு வந்தீங்க, பங்குனி உத்தரத்துக்கு. அப்போ ஆதீனத்துடைய பெருமையை சொன்னோம். குருநாதர் இருந்து உபதேசம் பண்ணதுக்கு இருக்காங்க, உத்தரவு பண்ணியிருக்காங்க, 1ஆம் ஆதியிலேருந்துன்னா எல்லாம் பண்ணீங்க. 7 பேர் வாங்கினீங்களா? எத்தனை பேர் வாங்கினீங்க? 11 பேரை வாங்கினீங்க. அப்போது மற்றவங்களாம் ஏன் வரல? ஏதோ காரணங்கள் ஏதோ பண்ணி அப்படி இப்படி சொல்லி வேணாம்னு நினச்சிட்டாங்க. அது காரணம் அவருடைய அறியாமை. அதை பற்றி சொல்கிறார். அப்போ இவங்க புரிந்து கொள்ளாததுனால அவங்களுடைய பெருமை கெட்டு போகுமா? கெட்டு போகாது. இப்போ என்னைக்கே இருந்தாலும் யாரும் தான் அனுகிரகம் பண்ணி ஆகணும். அந்த குருநாதராக வந்திருக்கவங்க தான் அனுகிரகம் பண்ணி ஆகணும். எப்போ அனுகிரகம் பண்ணுவாங்க? அந்த பக்குவம் அவர்களுக்கு வரும்பொழுது அனுபவம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அருளா வகையால் இருப்பாங்க. இந்த உயிருக்கு எப்போ பக்குவம் வருமோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? குருநாதர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், தன்னுடைய பெருமை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பாங்க. இவர்கள் ஏதோ அவங்கள பற்றி என்னமோ நினைத்து கொண்டிருக்கிறது மாதிரி சூழ்நிலை அமையும். பக்குவம் வந்ததுக்கு பிறகு தான் இப்படி நினைத்து விட்டோமே என்று நினைத்து கொண்டு நாம் வருத்தப்படுவாங்க. அன்றைக்கு குருநாதர் வெளிப்பட்டு அருள் பண்ணுவான். அதை சொல்லக்கூடிய கருத்தை சொல்லக்கூடியது அந்த பாடல். அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவிங்கிற பாட்டு. அருள் புரிய வந்தவர் தான். ஆனால் அவர் எப்படி இருக்கார்? இப்போ அருளா வகையால் இருக்கார். இப்போ தருமபுர ஆதீனம், இப்போ அம்மா உள்ளே வந்தோன்னே சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு உள்ளே வந்தோடனே ஆதீனத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. ஆதீனத்தை பார்க்குற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் அப்படி அவங்க நினைவு வருது? நான் அங்கேருந்து வந்திருக்கேன்,
குருநாதருடைய இப்போ ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இருக்கேன், அவங்கள இப்போ ஞாபகப்படுத்தக்கூடிய பிரதிநிதியாக இங்கே இருக்கேங்கிறதுனால அவங்களுக்கு இப்படி தோன்றுகிறது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, இவர் மடத்தில் ரொம்ப நாளாக பரிச்சயமானவளாக இருக்கார் அப்படின்னு. எனக்கு ஒரு 7 வருடங்களாக மட்டுமாக தான் திருமணத்தோடைய தொடர்பு. 34 வயது ஆகுது எனக்கு. 34 வயதில் 7 வருடம் என்பது மிகவும் குறைந்த காலகட்டம். விளக்க முடியுதுங்களா? இந்த மிக குறைந்த காலகட்டத்தில் மீதி எத்தனை இருக்குது? 27 வருஷம். 27 வருஷத்தில் ஒரு 5 வருடம் விவரம் தெரியாத வருடமாக இருக்கும். மீதி 22 வருஷம் விவரம் தெரிஞ்சது. அந்த 22 வருடத்துலையும் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எப்போ மயிலாடுதுறை போனாலும் தருமபுரம் ஆதீனத்தை தாண்டி தான் போயாகணும். அது வரைக்கும் போனதே இல்லை. அது உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போது இன்றைக்கு அந்த ஆதீனமே நம்முடைய வாழ்க்கையாக, ஆதீனம் தான் நம்ம ஆட்சி பண்ணக்கூடியதாக, அந்த குருநாதரே நம்முடைய வழிபடு கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இன்றைக்கு கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அந்த பிறவி இன்னைக்கு மாறியா போயிட்டு அதே பிறவில தான் இன்றைக்கி இருக்கும். 22 வருடம் நமக்கு வெளிப்பட்டு தோன்றி நிற்காது, ஆனால் அருளோடு பலருக்கு வெளிப்பட்டு தோன்றி, இப்போ நமக்கு தான் தெரியல, மற்றவங்களுக்கு குருநாதராக வெளிப்பட்டு தோண்டிக்கொண்டு அருள் பண்ணிக்கொண்டு தீட்சை பண்ணிக்கொண்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்களுடைய அருள் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் அந்த அருளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த 22 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் பக்குவம் யாருக்கு இல்லாமல் இருந்துச்சு? எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அருள் வெளிப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றிருந்தாலும் கூட, அந்த பகுதியாக சென்றாலும் கூட அந்த அருளுக்கு வசப்படாமல் இருந்தது யாரு? நாம தான். அப்போ உரிய காலத்தில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த அருள் நமக்கு கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் அவங்க அருளே பண்ணலையா? அருள் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அது புரிந்து கொள்ளாத யாரு? நாம தான். அதனால குருநாதரை சென்று அடையாதவர்கள் என்பவர்கள் பக்குவமற்றவர்கள். அதுதான் இந்த பாட்டில் சொல்றார், அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவின்னு. முதல்ல நமக்கு சென்று அடையாத வரைக்கும் குருநாதர் இருந்தாலும் நமக்கு தெரியாது, புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் என்னது? அவங்க அருளாத வகை போல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ கூட அவங்க நமக்கு என்ன பண்ணுற பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். நமக்கு என்னைக்கு பக்குவம் வருதோ அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். அதான் அர்த்தம். பொழுது விடிஞ்சிருச்சு, நாம் போவே போத்துட்டு தூங்கினா பொழுது விடலைன்னு அர்த்தம். அப்போ சூடு ஏற்பட்டுடுச்சு, அப்போ போர்வையை தாண்டி அந்த சூடு உள்ளே வரும். அப்போ தான் நம்ம வெளியில் வர ஆரம்பிப்போம் நம்மளாம். அப்போது நம்மளோட பக்குவத்தை வளர்க்கக்கூடிய காலகட்டத்தை அருளா வகை. ஆனால் அருள் இருக்கிறது போல. ஏன் அருளா வகைனாரு? அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உயிர் சொல்லும். அதனால் அருளாது போல தெரியும். ஆனால் அப்போலாம் அருளி கொண்டு தான் இருக்கிறார்கள். அருள் புரிய வந்தார். இவர் சம்மந்தம் இல்லாத இருக்கிறதுனால அவர் எப்படி தோணுகிறது? நமக்கு அருள் இல்லாதவர் போல நமக்கு தோன்றுகிறது. அதான் சொல்லி என்னுடைய பக்குவம், அவங்க அருள் புரிய தயாராக தான் இருக்காங்க. நாம் எனக்கு புரியலங்க போது நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எவ்வளோ பாடத்திலே கொடுக்குறீங்க, அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பிள்ளைக்கு புரியவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவன் உங்களுக்கு திட்டத்தால என்ன பிரயோஜனம் ஆக போகுது? வாத்தியார் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பையன் படிக்கவே இல்லை அப்படிங்கும்போது வாத்தியார் என்ன சொல்ல முடியும்? இந்த வாத்தியார் முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கார், திருவருள் முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கு நம்மளை இழுக்கிறதுக்கு. நாம தான் நம்மளை உள்ள கூட விட மாட்டோம் போய். அதனால தான் சாமியை திருவாசகத்தில் பேராசை வாரியடை பாடுதுங்கான அம்மானைன்னார். அலைகடல்வாய் மீன் வீசிரும் அப்படின்னார். எப்படி ஒரு மீனவர் வலையை வீசி கடலில் உள்ள எல்லா மீனையும் பிடிச்சிடணும்னு ஆசைப்படுறாரோ, அதே மாதிரி இறைவனும் குருநாதர் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் பிடிச்சிடணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எதாவது சிக்குதானா ஒன்றும் சிக்க மாட்டேது இல்லையா? எல்லாருக்கும் புத்தி கொடுக்கணும்னு சாமி ஆசைப்படுறாரு, பேராசைப்படுறாரு. அதே பேராசை அவருக்கே பேர் கஷ்டமாக போகுது அவருக்கே. ஏன் 30 பேர் பேர் கொடுத்தாங்கன்னா 10 பேர் தான் வருவாங்க. காரணம் சாமியா? அது வேணான்னு நினைக்கிறது யார்? நம்முடைய பந்த பாசம், நம்மளுடைய குற்றம் தான். அப்போ அவங்க அருள் பண்ண தயாராக இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதான் அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவிங்க. கிடக்க முடியுதா? அதான் அடுத்தது, குருநாதரை அறியாதவர்கள் அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? அவர்கள் எதை காண்பார்கள், எதை காண மாட்டார்கள் என்பதை இந்த பாடலில் சொல்லுவார். குருநாதருடைய உபகாரம் இல்லாதவர்கள் எதை காண்பார்கள், எதை காண மாட்டார்கள்? பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக அப்படின்னா முதல்ல சொல்லிட்டார். எதை காண மாட்டார்? காணார் மிகன்னார். எதை காண மாட்டார் போட்டிருக்கு? மெய் இரண்டும் காணார்ன்றார்.
அது என்ன மெய்ங்கிறது அர்த்தம். மெய்யினால என்ன உண்மைன்னு அர்த்தம். அப்போ குருநாதருடைய அனுகிரகம் இல்லாதவங்களுக்கு என்ன தெரியாது, உண்மை பொருள் என்பது எப்பொழுதும் விளக்கத்துக்கு வரவே வராது. என்னதான் உங்களுக்கு இருக்கும், முதல்ல எடுத்தோடனே பாட்டு என்ன போட்டிருக்காரு, பொய். பொய் என்பது மாயையை குறிக்கிறது. உலக விஷயங்களில் தான் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், பந்தபாசத்தில் தான் ஈடுபாடு இருக்கும், அதுதான் மாயை. இருண்ட சிந்தை, ஆணவ மலத்தை முன்னிட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிவு, பாசபோதம்னு பேர். என்ன இந்த காலத்தில் என்ன அப்போ என்ன பண்ணணும், ஏன் இவ்வளோ தூரம் மாயிரம் வரைக்கும் போகணுமா, தங்கணுமா, எங்கே இருந்து படித்த சாமி அனுகிரகம் பண்ண மாட்டாரா, பேச மாட்டாரா, அவங்க என்ன அவங்க நம்மளை மாதிரி மனுஷங்க தானே, அவங்களாம் சடை வச்சுக்கிட்டு அவங்கனா பெரிய ஆளா, அப்படி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க அப்படி பண்ணலையா அப்படி பண்ணலையான்னு. இவங்க எதை விட்டு சிந்திக்கிறாங்க, தன்னுடைய பாசறிவை சிந்திக்கிறாங்க. அந்த பாசறிவில் கூட அந்த சடையை வைத்து கொண்டு சாதாரண மனிதனால் வாழ முடியுமா, நம்மளால் வாழ முடியுமான்னு எண்ணி பார்க்குறாங்களா, இல்லையாது. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், குருநாதரை பழிக்கக்கூடியவங்களை பற்றி பேசிக்கிட்டு நாம. அந்த பாசபோதம் என்பது எப்பொழுது கீழ்மையிலே தான் செலுத்தும், மெய்ப்பொருளை நோக்கி செலுத்தவே வைக்காது. மெய்மையை நோக்கி ஏன் செலுத்தாது, மெய்ப்பொருள் நோக்கி சொல்லுங்க பார்ப்போம். டெக்னிக்கலாக இருக்குது, அறியாமல் டெக்னிக்கலாக என்ன வார்த்தை சொல்லுவீங்க, ஏன் மெய்ப்பொருள் ஆக்கிய உயர்வை நோக்கி செலுத்தாது. ஆனாமலம்னா இன்னும் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, ஏன் மெய்ப்பொருள் மேல கவனத்தை செலுத்த வைக்காது. ஆனாமலான்னு சொன்னது சரியான பதில். ஆனா அதுக்குள்ள இன்னொரு டேர்ம் இருக்கு, அதை கேட்கறேன், அதுக்குள்ள இன்னொரு பதில் இருக்கு. ஆனாமலம் ஏன் மெய்ப்பொருள் மீது கவனம் செலுத்த வைக்காது. ஆணவமலம் கீழ்மையில செலுத்த வைக்கும், அதோனியாமிகா சக்தி. ஆணவமலத்துக்கு அதோனியாமிகா சக்தி, அது எப்போது கீழ் நோக்கி செலுத்த வைக்கும். ஆணவமலம் தான் சரின்னு சொல்லிட்டேன் அதான். ஆனால் இன்னும் உள்ள இருக்கிற டெக்னிக்கல் டைம் அதோனியாமிகா சக்தி, அது என்ன பண்ணும், கீழ் நோக்கி தான் செலுத்த வைக்காது, அது மேல் நோக்கி செலுத்த வைக்காது. நீங்கள் ஒரு பொருளை எதை வச்சாலும் இந்த குச்சை இதை வச்சு, இந்த குச்சை வச்சு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, இதை வச்சு 10 பேர் அடிக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லலாம், இல்லை இதனால் எதை கீழே கிடந்த பொருளை எடுக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அப்போது எதுலேயுமே கீழே உள்ளதை மட்டுமே பார்க்குறவங்களுக்கு என்ன தான் வேலை செஞ்சுட்டுன்னு அர்த்தம், அதில் அவங்களோட அதோனியாமே சக்தியை மேல் நோக்கி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த குருநாதர் யாரு என்பதை நமக்கு அங்கீகாரம் கொடுத்து வைக்கிறது ஆகமம். அந்த அதான் ஆகமத்தினுடைய சாரம் என்னன்னா, குருநாதனுடைய திருமேனியை சிவருமானாக பார்க்க வேண்டும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். குருநாதரை எப்படி பார்க்க வேண்டும், குருநாதருடைய திருமேனியை அனுகிரகமாகவும் அவருடைய செயல் அனைத்தையும் அனுகிரகமாகவும் அவருடைய செயல் அத்தனையும் ஆராய்ச்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் சீடன். இப்படி இருந்தாலும் சீடன், இவர் அப்படித்தான் இருக்கார் இப்படித்தான் இருக்கார் நம்ம என்னைக்கு பார்க்குறோமோ அன்றைக்கு நமக்கு அனுகிரகம் வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அற்புதம் செஞ்சாதான் அப்பழுக்கு இல்லாமல் இருக்காங்கன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியுங்கிறாங்க. ஆமாம், வரலாறு இருக்கு. எல்லாரும் அதாவது உலகத்தில் அதாவது சாமியை பற்றி இதுதான் சொல்கிறேன். போற்றி பகருடையில் பாரோர் உண்டி உறக்கம் ஒத்து அப்படின்னு வார்த்தை வருது. இந்த உலகத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்வார்களோ அதே போலவே நம்மை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறவன் குருநாதன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதை அதனால் நாம் என்னெல்லாம் செய்வோமோ அத்தனை அவர்கள் செய்வது போல தான் அவங்க காட்டுவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் உள்ளே வரணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமேனியை அணுகிறத நம்ம பார்க்க வேண்டும். இப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது. இதுக்கு மேலே நான் ஏற்றுப்பேன் ஏற்றுக்காதங்கிறது அவங்களுடைய புரிதல் அது, அவ்வளோதான். அதனால் நான் இப்படி இருந்தால் தான் என்னால் ஒத்துக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் நேரடியாக சிவபெருமானே இருந்து இறங்கினா தான் நான் குருநாதராக ஏற்றுப்பேன். அதுக்கு நம்ம எத்தனை பேர் எடுக்கணும் நமக்கு தெரியாது. அதுதான். அதனால் நாம் கண்ணுக்கு எது தெரியும் உண்மையா சொல்லுங்க.
இந்த செவத்துக்கு அந்தாண்டா இருக்குது என்னங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. எங்கேயோ ஏதோ நடந்தது, யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறத உண்மையாக நாம் நம்புகிறோம். ஆனால் சாஸ்திரத்தில் சொன்னதை நம்ப மாட்டோம். அப்போ இங்கே என்ன மேலே இங்கே நிற்கிது? நம்முடைய பாசபோதம் மேலே இங்கே நிற்குது. பாசபோதத்தை ஆராய்ச்சி பண்ணி இவங்களை சரின்னும் இவங்க சரியில்லைன்னு ஏற்றுக்கிறது நம்ம எப்படியே ரைட்ஸ் இருக்க முடியும்? நீ எப்போ ஆராய்ச்சி பண்ணுகிறீர்களோ அப்போவே உங்களுக்கு பாசபோதம் மிகுந்திருக்குன்னு அர்த்தமாயிடும். பாசபோதம் மிகுந்திருந்தாலும் என்ன தெரியுங்கிறாரு? பொய் தான் தெரியும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பொய், இருண்ட சிந்தை, பொறியிலார், அறிவு இல்லாத தன்மை, இது மூன்று தான் குருநாதனுடைய அனுகிரகம் கிடைக்காத பொழுது தெரியும். அப்போ எது தெரியாது? மெய் இரண்டும். இரண்டு வகை மெய் என்னது? இங்க இரண்டு வகை மெய் என்னன்னாக்க திருவருள் குருவருள் அப்படி ரெண்டு வகை மெய். திருவருள் குருவருள் ஒன்று தான், அது ரெண்டாக துறைகிறது. திருவருளுங்கிறது சிவருமானுடைய அனுகிரகமாகவும் குருவருளே குருநாதருடைய அனுகிரகமாகவும் நாம் பார்க்கணும். சரிதானே? அதனால மெய் இரண்டு, அது திருவருளும் குருவருளும் ஒன்று. பொய் என்பது மாயை, இரண்ட சிந்தைங்கிறது ஆணவ அறிவு, பொறி என்பது கருவிகள், நம்முடைய கருவிகள். பொறி அது பசு எது வந்து அந்த ஒரு அறியாமையில் இருக்கோன்னே ஒரு நல்ல நிலை, அறியாமைங்கிறது இது புற உலக அறியாமை இருக்கு, உள்ளுக்குள்ள நல்லா இருக்கிறவன் தான் அப்படியே கொடுக்குறாங்க. குருநாதரை நம்ம சிவபெருமானா பார்க்கணும். நம்ம மற்றபடி வேற என்ன செய்ய போறீங்க? நீங்க குருநாதர் கொடுத்துட்டு கூட திருவேந்தெழுத்து ஜபம் பண்ண போறீங்க. பார்க்க முடியாது, இங்க உள்ள இருக்கணும் இங்க உள்ள இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் நினைக்கணும். நீங்க குரு சேவை செய்யும் பொழுது சிவபெருமானா பார்க்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எப்போ பார்த்தாலும் நீங்க அவங்க என்ன பண்றீங்க, சிவபெருமானா பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்போ குருநாதர்னா அவர் தான் சிவபெருமான், அவர் கொடுத்த திருவேந்த எழுத்துல நினைத்து கொண்டு நீங்கள் அவர் குருநாதருக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எப்போ நீங்கள் எதோட முடிஞ்சு போயிடுது? நீங்கள் எப்போ திருவேந்த எழுத்து வாங்கினீங்களோ அதோட முடிஞ்சிருது ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது திருவேந்த எழுத்து ஜபம் தான். திருவேந்த எழுத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட தவத்தை பெருக்கணுமாங்கிறத தான் நம்மளை கேள்வி இருக்குமே தவிர்த்து குருநாதர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவர் கொடுத்த திருவேந்த எழுத்தை நீங்கள் வாங்கினீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் தவத்தை பெருக்குனீங்களா? இதுதான் கேள்வி. அப்போ அதை நம்ம செய்யவே இல்லைங்கும் பொழுது முதல்ல அப்புறம் அண்ணன் நீங்கள் அப்புறம் அவங்கள பற்றி நம்ம என்ன பேச போகிறோங்க இல்லையா? அதனால் அவங்க சிவபெருமானா இல்லாமலா நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் அவங்க உட்காடுறாங்க, குருநாதர்னு ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா அது பெருமானுடைய கருணை இல்லாமல் நடக்குமா? அந்த அதிகாரம் அவர் பெருமான் கொடுக்காம இருப்பாரா? அதனால் எல்லாமே நமக்கு அந்த இடத்துல என்ன சொல்ல போனால் தீட்சை ஆகும்போது நீ குருநாதர்னு சொல்லி உங்களுக்கு திருவேந்தெழுத்து எப்போ ஜபம் ஆகுதோ, உங்களுக்கு உபதேசம் ஆகுதோ, அந்த வேலையில் சிவபெருமான் அங்கே சாநித்தியமாக இருப்பார். அந்த திருமேனி மேல் சிவபெருமான் நித்தியமும் சாநித்தியமாக இருக்கக்கூடிய இடங்களில் மிக முக்கியமானது குருநாதருடைய திருமேனி. அந்த உடம்புல எப்போதும் சாமி சாநித்தியமாக இருப்பார். ஆமாம், அதுக்கு பிரமாணம் ஆகாமல் இதெல்லாம் நான் பார்க்குறோம். அதனால் நான் சார் அவங்க குருநாதரை நல்லா பார்க்க முடியல எனக்கு முடியலன்னாக்கா நம்ம திருவேந்தெழுத்து வாங்கிக்கிங்க, வாங்கி ஜபம் பண்ணுங்கள். சரி, நாளைக்கு வேறு ஒருத்தவங்கள்ட்ட போனீங்கன்னா அங்கேயே தான் பண்ண போகிறோம், நாளைக்கு வேறு எங்கே போதாலும் நமக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். இப்போ என்ன சொல்ல வராங்க, குருநாதனை சிவபெருமானாக பாருன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே உங்கள் மனிதத்தன்மை இருக்குன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்குள்ள அர்த்தம் என்ன? ஒரு மனிதர் தான், ஆனால் நீ சிவபெருமான்னு பாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை பார்க்க மாற்றோங்கும் பொழுது இப்போ தப்பு எங்கே இருக்குது? இப்போ நம்ம எடுத்தோடனே நான் இங்கே எப்படி பார்க்க முடியும்? அப்போ பார்க்க முடியும் நீங்கள் யார்கிட்ட தான் பார்க்க முடியும்? உலகத்தில் அப்போ உலகத்தில் யார்கிட்ட தான் பார்க்க முடியுது? யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. சிவபெருமான் எப்படி பார்த்தாலும் அவங்கள விட கீழே தான் இருப்பாங்க எங்கே பார்த்தாலும். நீங்கள் அதுக்கு பின்னாடி பாட்டு இருக்குது, கலெக்டர்படியாரில் ஒரு சாஸ்திரம், குணமா சாஸ்திரம், தலைப்பட்டார் பாலை தலைப்பட்டுன்னு ஒரு பாட்டு. குருநாதரை எப்படி நான் பார்க்க வேண்டும்? அவர்கள் நம்மளை போல தான் இருப்பாங்க, நம்மளை போல தான் வாழ்க்கை வாழ்ந்தவங்களா இருப்பாங்க, நம்மளை போல தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் தலைப்பட்டவர்கள், உன்னை விட சிவபெருமானை அதிகமாக அறிந்தவர்கள். இந்த ஒரு தகுதி பத்தாதா? இப்போ என்னையே உங்களுக்கு ஒரு மதிக்கிறீங்க, உங்களோட விஷயம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால ஒரு மதிப்பு கிடைக்குது. இப்போ அப்போ என்னை விட இன்னும் 100 மடங்கு கோடி மடங்கு அதிகம் தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும்? இப்போ அந்த ஒரு தகுதி பத்தாதா ஒருத்தவங்களை பெருசாக நினைக்கிறது? அப்போ அவங்கள சிவமாக நினைக்கக்கூடாதா? இது இன்னொரு விஷயம். ஆற்றலைக்கு இது ஆற்றினுடைய நீரானது கடலில் சென்று கிடக்குது. ஆற்றுலேருந்து போகும்போது தண்ணி நல்ல தண்ணியாக போகும். கடலுக்குள்ளே சென்றதுக்கு பிறகு தண்ணி என்ன ஆகும்?
உப்பு தண்ணி ஆகி திரும்பி ஆற்றுல எதிர்த்து வரும் இல்லையா? உப்பு தண்ணி எதிர்த்து வந்து ஆற்றுல உள்ள தண்ணியை என்ன பண்ணும்? உப்பு தண்ணியாக மாற்றும். இப்படி தான் குருநாதன் அப்படின்னு கலெக்டர் அப்படி ஒரு பாட்டில் சொல்லுது. நம்மளை போல தண்ணீராக போய் நம்மளை போல சாதாரண ஆளாக இருந்து கடல் என்கிற சிவருமானிடத்தை கலந்து திரும்பி குருநாதராக எப்படி தண்ணீர் எதிர்த்து உப்பு தண்ணி எதிர்த்து வருகிறதோ அதுபோல் நம்மை மாற்றுவதற்காக வரக்கூடிய குருநாதன் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் சொல்ல கொண்டதெல்லாம் எப்படி குருநாதன் அணுக வேண்டும் என்பதற்கு. அடுத்த பாட்டு போலாமா? அடுத்த பாட்டே வந்துட்டு பாருங்க. பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக்கானா புவி அப்படின்னார். பார்வை விலங்கு அப்படின்னு என்ன தெரியுமா? கடப்பநாட புராணத்தில் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேனா? அப்படியா? வேடுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்வை விலங்குன்னு ஒரு விலங்கு வச்சுருப்பாங்க. அது என்ன விலங்குன்னா புலி. ஒரு புலியை பிடிச்சி பழக்கம் பண்ணி வீட்டில் போட்டு கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. கரடி, மான், இந்த மாதிரியான காட்டு விலங்குகள்லாம் பிடிச்சி அவங்க பழக்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி விலங்குகள்லாம் கடப்பநாயனார் புராணத்தில் காட்டப்படும். குன்றாவார் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி அமளியார்த்த வந்திரல் வளவின் கோட்டில் வார்வலை மருங்கு தூங்க பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை மூன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும்னு பாட்டு கடம்பநாத புராணத்தில் பெரிய புராணத்தில். பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வையினர். பன்றி ஒன்று கட்டி போட்டிருக்காங்க கடம்பநாத வீட்டு வாசல்ல, அது பார்வை பன்றி. புலி ஒன்று கட்டி போட்டிருக்காங்க, அது பார்வை புலி. எங்கு கரடி ஒன்று கட்டி போட்டிருக்காங்க, அது பார்வை கரடி. கடமை மான், கடமான ஒன்று கட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்வை விலங்கு. இது என்னென்னா காட்டிலேருந்து விலங்கை பிடிச்சிட்டு வந்து குட்டிலேருந்து அவங்க வளர்த்து பழக்கி வைக்கிறது. இவங்க சொல்கிறதா அது கேட்கும். இதை அழைச்சிட்டு போய் என்ன செய்வான்? வேணேன் காட்டுக்குள்ளே விடுவான். அது கத்தும், ஏதோ ஆபத்தில் சிக்கிக்கிட்டது மாதிரியே வேறு எதுக்காக கத்தும். உடனே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் நம்ம ஆள் யாரோ ஒருத்தங்க இருந்து கத்துறான் என்று நினைத்து கொண்டு இங்கே வரும். உடனே வலை போட்டு அதெல்லாம் பிடிச்சிப்பான். இவனுடைய பார்வை விலங்கு பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் கட்டிப்பான். அதை என்னென்ன செய்யணுமோ செஞ்சுப்பான். விளக்கம் புரியுதுங்களா? எப்படி வேடுவன் ஒரு பார்வை விலங்கை வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள மற்ற விலங்குகளை பிடிக்கிறானோ, எப்படி பார்வை விலங்குங்கிறதுக்கு என்னது? அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒன்று தான் இது. அந்த மானை பிடிக்கிறான்னா மானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மானு தான் எதுவும். அதனால தான் தன்னை போல அது இருக்குன்னு மயங்கி வருது. விளக்கம் புரியுதுங்களா? அது பார்வை விலங்கு இல்லையே. பார்வை விலங்குங்கிறதுடைய அர்த்தம் கும்கி யானை. கும்கி யானை கூட அடித்து பிடிக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த விலங்குகளை போலவே ஒரு விலங்கு கொண்டு போய் அங்கே நிறுத்தி வச்சு கத்த வைக்கிறது. நம்மளால் அங்கே இருக்க அங்கே ஏதோ இறை இருக்கும் போல் இருக்குது, அங்கே வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதே போல் ஆட்கள் திரும்பி இங்கே வரும். ஒரு புளியை பார்த்தோன்னே புளி இங்கே வர்றது, ஒரு கரடியை பார்த்தோன்னே கரடி அங்கே வரும். இது நீங்கள் எப்படி இறையை பிடிக்கிறது? ஆட்டை கட்டி போட சொல்ல முடியும்? ஆடு திங்கிறதுக்காக வருது. அது நம்மளால் அங்கே இருக்கான், அங்கே போனால் அவன் என்ன அடைகின்றானோ அதை நாமளும் அடையலாம் அப்படின்னு நினைக்கொண்டு அது வரும் இல்லையா? அது போல தான் குருநாதனை சிவபெருமான் வைத்திருக்காங்கிறார். எப்படி வேடுவனுக்கு பார்வை விலங்கு இருக்கிறதோ அதுபோல் சிவபெருமானுக்கு குருநாதன் பார்வை விலங்கு போலங்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? பார்வை என மாக்களைனர். மாக்கள்னா மக்கள். பார்வை விலங்கை வைத்துக்கொண்டு எப்படி வேடுவன் மற்ற விலங்குகளை பிடிக்கிறானோ அதே போல மற்ற மனிதர்களைப் போலவே சகலரைப் போலவே இருக்கக்கூடிய திருமேனி கொண்டிருக்கக்கூடிய குருநாதனை வைத்துக்கொண்டு உயிர்களாகிய மனிதர்களை பிடிக்கிறான் அப்படின்னு நடக்கும். விளக்கம் புரியுதுங்களா? அதான் தலைப்பட்டார்பால் தலைப்பட்டுனர். அவங்க தலைப்பட்டார், அவங்க பக்கம் நம்ம போயிடணும், அவங்க பக்கம் போகும். பார்வை என மாக்களை முன் பற்றி படித்தற்காம் போர்வை என காணா புவி. போர்வைனா என்ன? போத்திக்கிறது, சட்டைன்னு அர்த்தம். மேலே போத்திக்கிறது என்ன? சட்டை. அந்த மானுட சட்டைன்னு போயிருது. குருநாதன் என்பவர் யாரு? மானுட சட்டை தாங்கிய சிவபெருமான். மானுட சட்டைனாலே மனிதருக்குரிய தன்மை இருக்க தானே செய்ய போகுது. மானுட சட்டை. அப்போ போர்வை என காணா புவி. மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த மனுஷன் போல அவர் இருக்கார், அதனால நம்மளை போல தான் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க மேலே இடர்படுறது. ஆனால் உண்மை காரணம் எதற்காக மனுஷனாக அவர் தோன்றுகிறார்? நாம் மனுஷன் போல இருந்தால் தான் அங்கே போவோம். பார்க்க முடியுதுங்களா? எப்படி பார்வை விலங்கை பார்த்து கொண்டு காட்டு விலங்குகள் வருமோ அதேபோல் குருநாதனை பார்த்து கொண்டு உலகத்தார் சிவபெருமானத்தை சென்றடைவார்கள். இதுதான் அர்த்தம். பார்வையான மாக்களை முன் பற்றி பிடித்திருக்கா
போர்வையன காணா புவி அப்படின்னு அர்த்தம். இந்த குறள் உங்களுக்கு விளக்கம் புரியுது இல்லையா? இந்த குறள் உங்களுக்கு முதலாம் ஆண்டில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பரீட்சையிலே வரப்போகுது இந்த கேள்வி. உங்களுக்கு பார்வையின மக்களை முன்பற்றி பிடித்திருக்கான் போர்வையன காணா புவி இந்த குறளில் உள்ள கருத்தை விளக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதா? அடுத்த பாட்டு போலாமா? எமக்கு என் எவனுக்கு எவ தெரியும் அவ்வதமக்கு அவனை வேண்ட தவிர் அப்படிங்கிறது பாட்டு. என்ன அர்த்தம்னா குருநாதன் வந்து அனுகிரகம் பண்ணாலும் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது பாடலுடைய கருத்து. எது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் யார் அனுகிரகம் பண்ணாலும் தெரியும். குருவர்கள் இல்லாமல் நமக்கு தெரியாது, வெளிப்படாது. வெரி குட். குருவர்கள் இல்லாமல் திருவருள் கிடையாது நமக்கு. குருநாதன் தான் பெருமானை காட்டக்கூடியவர். இப்படித்தான் சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கலன்னா சிவபெருமானுடைய தன்மை நமக்கு இப்படி தெரியும் இப்போ இல்லையா? அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணுகிறா, நீ எனக்கு குற்றம் பண்ணால் கூட என்னால் மன்னித்து விட முடியும், ஆனால் குருநாதருக்கு ஒரு குற்றத்தை நீ பண்ணினா அது என்னால் கூட மன்னிக்க முடியாதுன்ட்டார். அது திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுகிறார். ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகனுக்கு இழைத்த குற்றம் தேசிகனை என்று தீர்ப்பது எவனோ அப்படின்னார். சிவபெருமானுக்கு ஒரு குற்றத்தை நம்ம செஞ்சுட்டோம், ஒரு அபசாரப்பட்டோம் பெருமான் இடத்துனா நம்ம குற்றம் பண்ணியதை நம்முடைய குருநாதர் தீர்த்துருவாராம். சரி பரவாயில்ல விடு, இதுக்கு இது பரிகாரம் இருக்குது, அப்படி பண்ணால் போதும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி குருநாதர் நமக்கு திருத்துவார். ஆனால் அந்த குருநாதர்கிட்ட இடர்பட்டு குருநாதருக்கே தப்பு செஞ்சுவிட்டோம்னா அதை சிவபெருமான் தீர்க்க மாட்டார். சொல்லுங்க புரியுதுங்களா? அப்போ ஆமாம் தேசிகன் தேசிகனை தீர்ப்பதன்றி தீர்ப்பது எவன்னர், தேசிகனை தீர்ப்பதை வந்து வேற தீர்க்க முடியாதுன்னர். திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் பழி தீர்த்த படலம்னு அதிலே வரும். முதல்ல இந்த சனத்குமார முனிவர்னு நாம் பார்க்குறோம் இல்லையா, அவர் யார்? அவர் சந்தானக்குறவர்கள் வராரா? 4 வரல ஒருத்தரா? வெரி குட். அகத்திருந்தார் தட்சிணாமூர்த்தி கீழே இருக்காங்க. ரைட். அதனால் நம்ம என்ன சொல்லணும், நம்ம அகச்சந்தானத்தில் நந்தியம் பெருமான சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனி, பரஞ்சோதி முனிவர் 4 பேரில் இருக்கார் சனத்குமாரர். அவர் எப்படி இந்த பரம்பரையில் உபதேசமாக வந்தார் அப்படின்னா 4 பேர் தானே, 4 பேரில் இவர் எப்படி இந்த பரம்பரைக்குள்ளே நுழைஞ்சார்? சனத்குமாரர். சனகாதி முனிவர் 4 பேர், அதில் ஒருத்தர் சனத்குமாரர். அவர் எப்படி இந்த பரம்பரைக்குள்ளே நுழைஞ்சாருன்னா அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. ஒரு முறை ஒரு கைலாய மலை மேருமலை அடிவாரத்தில் உட்காந்து கொண்டு யோக பயிற்சி ஈடுபடுறார் உள்ளுக்குள்ள. யார்? சனத்குமாரர். எல்லாம் நிமிர்ந்து கொண்டு இப்படி யோகத்தை பண்ணி கொண்டிருந்தார். அப்போ உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிலிருந்து கொண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷபவாகனத்தில் வந்து கொண்டிருந்தாங்க. தன்னுடைய யோக சித்தி தான் பெருசுன்னு நினைத்து கொண்டு அவர் என்ன பண்ணார், சிவபெருமானை எழுந்து வணங்காமல் யோகத்தில் பயணித்து கொண்டே இருந்தார். அதை பார்த்து நந்தியமருமான் சபிச்சு விட்டார். இறைவன் வருகின்றான், உன்னுடைய சவம் பெரிது என்று நினைத்து கொண்டு நீ இருக்கிறார், பெருமானை வழிபாடு பண்ணாமல் நிமிர்ந்து நின்று கொண்டு நீ யோகத்தை இருந்ததுனால நிமிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒட்டகமாக போன சபிச்சு விட்டார் சனத்குமாரர். சனத்குமாரர் ஒட்டகமாக ஆகிட்டார். அப்போ ஒட்டகமாக போன சனத்குமாரர் தன்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவரிடத்தை போய் கேட்குறார். சனத்குமாரங்கிறவர் பிரம்மனுடைய மானசீக புத்திரன். சனகர, சனந்தன, சனாதன, சனத்குமார் 4 பேரும் பிரம்மனுடைய மானசீக புத்திரர்கள். பிரம்மதேவர்கிட்ட போனோடனே அவர் சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். இது மாதிரி என் பையன் உன்னுடைய பக்தன் தானே, ஏன் நீங்கள் அவரை ஒட்டகமாக போனீங்க ஆக்குனீங்க சாமி அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். உடனே சாமி வருகிறார். என்ன பிரச்சனை, அவனுக்கு ஏன் கூப்பிட்டா என்னன்னார் சாமி. இதுமாரி என் பையன் சனத்குமாரன் ஒட்டகமாக ஆகிட்டான், அவனுக்கு ஏதாவது வழி பண்ணக்கூடாதான்னா இது என்னுடைய சீடனாகிய நந்தி கொடுத்த சாபம், அது என்னால் தீர்க்க முடியாதுங்கிறார் சாமி. வேறு எது யார் செஞ்சாலும் அதை நான் தீர்ப்பேன், என்னுடைய சீடன் செஞ்சதுனால நான் அவங்ககிட்ட தான் நீ தீர்வு கேட்கணும், வேணா நந்திக்கிட்ட கேட்டுக்கணும் மறந்துட்டார் சார். திரும்பி நந்தியவர்மானம் நோக்கி என்ன பண்ணோன்னே நந்தியவர்மானம் அவருக்கு ஒட்டகம் நீங்கள் ஒட்டகத்தன்மை நீங்கணும்னா நீ சிவபூஜை பண்ணுன்னு சொல்லி அப்புறம் சிவபூஜை பண்ணி ஒட்டகத்தன்மை நீங்கி அதுக்கு பிறகுத்தான் ஆகம உபதேசம் ஆகுது. அப்படித்தான் அவர் இந்த அகச்சந்தான குறவரெல்லாம் குள்ள வரார் நம்முடைய சனத்குமார். இது என்ன தெரிகிறது, பெருமான் தன்னுடைய சீடர்களாகிய குருநாத வடிவங்களுக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுக்குறாருன்னு தெரியுது. அதனால் போர்வையன காணா புவி, அதை புரிந்து கொள்ளாதது மக்களுடைய தன்மை. அப்படி குருநாதர் அனுகிரகம் பண்ணலைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அதான் இந்த பாடல், எமக்கு என் எவனுக்கு எவ தெரியும்னார். யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவ்வதமக்கு அவனை வேண்ட தவிர்னார். அதனால் அவனை வேண்டுவதை தவிர்த்து மற்றதெல்லாம் தவிர்த்து விடுகிற அர்த்தம்.
குருநாதரை வேண்டுவதை தவிர்த்து பெருமானி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அவரிடத்தே அதை கேட்கறதை தவிர்த்து வேற யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்காதே என்ற அர்த்தம். காண்பாரியார் கண்ணுதலான் காட்டா காலே அப்படின்னார் அந்த பாடலுடைய கருத்து. ஆமாம். ரெண்டாவது அடுத்த பாடல் 47 பாடல் முக்கியமான பாட்டு. எப்படி மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய ஒருவர் குருநாதராக இருப்பது, மனுஷரை போல இருக்கிறவங்கள எப்படி குருநாதராக இருப்பது, இந்த கேள்விக்கான விடையாக அடுத்த பாடல் அமைந்திருக்கிறது. என்ன சொல்றார்? பாவனை ரொம்ப முக்கியம். தன்னை சிவமாக பாவித்துக் கொண்டு சிவமாக அமர்ந்திருக்கக்கூடியவர் குருநாதர். சிவா அனுகிரகம் பெற்று ஆச்சாரிய அபிஷேகம் ஆகி சிவபெருமானாகவே இருந்து சிவோகம் பாவனை என்கிற நிலையில் இருந்து கொண்டு அவர் சிவபெருமானாக அமைந்திருக்கிறார். அதுக்கு பேர் சிவோகம் பாவனைன்னு பேர். அதனால இது எப்படி புரிந்து கொள்வதுன்னா, பழங்காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிடையாது, இப்போ ஒரு 20 வருஷமாக தான் அதெல்லாம் வழங்கலை. பாம்பு கடிச்சிருச்சுன்னா, தேல் கூப்பிட்டுருச்சுன்னா மந்திரிக்கிறதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா? டாக்டர்லாம் முன்னாடிலாம் போக மாட்டாங்க, மந்திரிப்பாங்க. பாம்பு கடிச்சிட்டுனாலே மந்திரிப்பாங்க. அது எப்படி மந்திரிக்கிறதுனா அதுக்கு பாவனை, கருட பாவனைன்னு பேர். யார் மந்திரிக்கிறாரோ அவர் தன்னை கருடனாக பாவித்துக் கொள்வார். விளக்கம் புரியுதுங்களா? கருடனாக பாவித்து கொண்டு அந்த விஷம் பாம்பு தீண்டி வர பார்த்தாருன்னா அந்த பாம்புடைய விஷம் அங்கே நீங்குகிறது. அதே மாதிரி நகுல பாவனைன்னு ஒன்று இருக்கு. பாம்புக்கு எதிரி யாரு? கீரி பிள்ளை. நகுலம்னா கீரி பிள்ளைன்னு அர்த்தம். நகுலம்னா கீரி. அப்போ கருட பாவனை, நகுல பாவனை, இது ரெண்டுமே பாம்பு விஷம் தீர்க்கிறதுக்குரிய பாவனை. ஒரு கீரி பிள்ளை தூக்கிட்டு வந்து பாம்பு கடிச்சவன் மேலே தூக்கி போட்டா அவன் பிழைச்சுப்பானா? ஒரு கீரி பிள்ளையை பிடிச்சி கொண்டு வந்து பாம்பு கடிச்ச மேலே போட்டால் பிழைச்சுப்பானா? ஒரு பருந்து பிடிச்சிட்டு வந்து அவன் மேலே போட்டால் பிழைச்சுப்பானா? பிழைச்சிக்க மாட்டான். ஆனால் அதே பருந்தாக தன்னை பாவித்து கொண்ட மருத்துவன் நினைச்சா என்ன பண்ண முடியுது? விஷத்தை நீக்க முடியுது. அதே கீரி பிள்ளையா தன்னை பாவித்து கொண்டவன் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? விஷம் நீங்குது. அதனால சிவருமானே நேராக வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறதை விட சிவருமானாக தன்னை பாவித்து கொண்ட குருநாதன் பண்ணுற அனுகிரகம் தான் அதை விட உயர்வானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய கருத்து. விட நகுலம் மேவினும் மெய் பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண் அப்படின்னார். விட நகுலம்னார். நகுலம்னா என்ன சொன்ன? கீரி. கீரி புள்ள பாவனையை பற்றி இதில் பேசுகிறார். ஆனால் சித்தியார் சிவஞான போதம், சிவபிரகாசம், இந்த 3 சாஸ்திரங்கள்லேயும் கருட பாவனை தான் பேசப்பட்டிருக்கும். இந்த விஷயத்தை பேசுறதுக்கு இந்த திருவற்பயனில் மட்டும்தான் கீரி புள்ள பாவனை பேசப்பட்டிருக்கு. இது வித்தியாசமான குறிப்பு. எல்லாம் புரியுதுங்களா? சித்தியார்லையும் இந்த பாவனை பற்றி பேசப்பட்டிருக்கு, சிவபிரகாசிலையும் பாவனை பற்றி பேசப்பட்டிருக்கு, விஞ்ஞான போதத்திலையும் பேசப்பட்டிருக்கு. அந்த 3 நூல்களையும் எதை தான் பேசியிருப்பாங்க? கருட பாவனை தான். கீரி புள்ளையாக பாவித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தை இந்த நூலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். விளக்கம் புரியுதுங்களா? இது வித்தியாசமான அமைப்பு. அதனால விடன் நகுலம்னார். நகுலம்னா என்ன சொன்ன? கீரி புள்ளை. விடன் நகுலம் மேவினும் மெய் பாவகனின் மீளும்னார். நகுலம் மேவினா கூட கீரி புள்ளை அந்த இடத்துக்கு வந்தால் கூட என்ன ஆகாது? ஒருத்தனை பாம்பு கடிச்சு போச்சு, அந்த இடத்துக்கு கீரி புள்ளை வந்தாக்க விஷம் நீங்குமா? நீங்காது. ஆனால் கீரி பிள்ளையாக தன்னை பாவித்து கொண்ட மருத்துவன் அந்த விஷத்தை நீக்குவான். விளக்கம் புரியுதுங்களா? சிவருமான் எங்கும் நிறைந்து தானே இருக்காரு. அப்போ நமக்கு மலத்தை நீக்க வேண்டியது தானே? நீக்கலை அவர். ஆனால் குருநாதன் சிவபெருமானாக தன்னை பாவித்து கொண்டவன், சிவபெருமானாக இருக்கக்கூடியவன், அவன் நம்முடைய மலத்தை நீக்குகின்றார். விளக்கம் புரியுதுங்களா? இதுதான் அந்த பாடலுடைய உள் அர்த்தம். விளக்கம் புரியுதா? அப்போ விட நகுலம் மேவினும் மெய் பாவகனின் மேலும் கடன். எப்படி விஷமானது? கிரிப்பிள்ளையே நேராக வந்தால் கூட தீராது, ஆனால் கிரிப்பிள்ளையாக பாவித்து கொண்டவனால தீர்கிறதோ அதுபோல் சிவருமான் இந்த உலகத்தில் சர்வ வியாபகமாக இருந்தாலும் கூட மலத்தை அவர் நமக்கு நீக்கலை. ஆனால் குருநாதராக வரும்பொழுது அந்த மலத்தை நீக்குகிறார். அதான் இது இருள் போவது இவன் கண்ணர். இந்த இடத்துல இவன் சொல்வது யாரு? குருநாதர். வெரி குட். இவன் கண்ண குருநாதராலே போகிறது. எப்படி பாவித்து கொண்டவனால விஷம் போகிறது, அது போல சிவமாக பாவித்து கொண்ட, சிவமாக பாவிக்கப்பட்ட பாவனைங்கிறது நமக்கு உண்டு. இப்போ சிவபூஜை பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியமானது மூர்த்தி, பாவனை, மந்திரம்னு சொல்கிறோம். 3 இருக்கணும். சிவருமான சிவலிங்கத்தில் பூஜை பண்ணுறாங்க. சிவா பூஜைகள்லாம் பொட்டியில் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. அந்த பொட்டியிலேருந்து சிவலிங்கத்தை எடுத்து ஸ்நான வேதியில் வச்சு அவரை ஆவாகனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி ஆவாகனம் பண்ணுறோம். அந்த சாமி வந்துட்டார் அப்படிங்கிறது அத்தாச்சு என்ன?
அந்த சாமி வந்திருக்காருங்கிறத முதல்ல யார் நம்பணும்? நாம நம்பினாதான். இதெல்லாம் புரிஞ்சுங்களா? இப்போ இதை சிவலிங்கமாக நினச்சா பூஜை பண்ண முடியாதா? இதை நான் சிவலிங்கமாக ஸ்தாபனம் பண்ணி இதையே நான் ஆவாகனம் பண்ணி சாமியை கூப்பிட்டு வச்சேன்னா சாமி இருக்கார். சாமி நினச்சதுக்கு பாலாபிஷேகம் பண்ணால் மற்றவங்களுக்கு எப்படி தோணுது? என்ன வாட்டர் பாட்டில் உட்கார வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கான், பால் இதெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் சிவபெருமான நான் பாவிச்சு என்னைக்கு இதில் ஊற்ற ஆரம்பிச்சனோ அந்த பால் யாருக்கு போயிடுது? அப்போ சாமிக்கு போகுது. இதெல்லாம் புரியுதுங்களா? அதனால் இங்கே பாவனை ரொம்ப முக்கியம். புரியுது? அதனால் குருநாதர் தன்னை சிவமாக பாவிக்கிறது அதுவும் முக்கியம், குருநாதனை சிவமாக பாவிப்பதுங்கிறதும் முக்கியம். நமக்கும் பாவனை ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அது புரியாமல் நம்ம அவர் மட்டும் தான் பாவிப்பார் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னா அங்கேயும் பலன் கிடைக்காது. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. புரியுதுங்களா? 48வது பாட்டு. அகலத்தார் உள் அருளை ஆக்கி வினை தீர்க்கும் சகலர்க்கு வந்து அருளும் தான். சகலருக்கு வந்து அருளும், அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாட்டு. சகலர்னு வர்றது யாரு? நாம தான். சகலரா நாம. மும்மலமுடையார் அவர்களுக்கு எப்படி வருவார் சாமி? தோன்றி வருவார். தோன்றாத வர்றது விஞ்ஞானங்களுக்கு பிரளயாகல இருக்கும். சகலருக்கு தான் தோன்றுவார். ஆசான் மூர்த்தியாகி வருவார்னு பாட்டிருக்கேன். மானுட சட்டத்தை தாங்கி வருவார். அதான் அந்த பாட்டு. சகலருக்கு வந்து அருளும் தான், அதான் பாட்டு. அதுக்கு மேலே அப்போ யாருக்கு வரமாட்டார்? விஞ்ஞானர்களுக்கு பிரயாகலருக்கு வரமாட்டார். எப்படி? உள்ளிருந்து அனுகிரகம் பண்ணிடுவார். அகலத்தாருக்கு உள் அருளை ஆக்கினார், அவ்வளோதான். உள்ளிருந்தே அருளை பண்ணும். இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்ல. உயிரை பற்றி பேசும்பொழுது அந்த அறிமுக செய்தியில் சொல்லியிருப்பேன் பாருங்க. ஆதார தீட்சை, நிராதார தீட்சை, ஆதார தீட்சை நிராதார சொல்லியிருப்பேன். அதில் விஞ்ஞானர்களுக்கும் பிரளயாளருக்கும் சுவாமி உள்ளிருந்தே அருளை பண்ணுவார். குருநாதனாக திருமணியாக தோன்ற மாட்டார். சகலருக்குத்தான் திருமணி எடுத்து வடிவமறுத்து வருவார். மூர்த்தி ஆசானாக வருவார். அதான் சொல்லுகிறார், வினை தீர்க்கும் சகலருக்கு வந்து அருளும் தான். சகலருக்கு தான் திருமணி. அப்போ நாமளாம் யார்? இப்போ சகலர். அதனால் வடிவம் எடுத்து வந்தால் தான் நமக்கு புரியும். முக்கியமாக குருநாதனாக வராத வரைக்கும் நமக்கு தெரிய போகிறதே கிடையாது. புரியுதுங்களா? அதான் பாட்டு. ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின். அப்போ குருநாதன் வராத போது மற்றவங்க யார் தெரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தம். அவ்வளோதான் பாட்டு. என்ன அர்த்தம்? ஆரறிவார் எல்லாம் யாருக்கு தெரிந்து கொள்ள முடியும்? அகண்ட நெறி அருளும் பேரறிவான். வியாபக அறிவை கொடுக்கக்கூடிய, முக்தியை கொடுக்கக்கூடிய, வளத்தை நீக்கக்கூடிய பேரறிவான் ஆகிய குருநாதன் வராத வரைக்கும் யார் அறிவார் எல்லாம். அவ்வளோதான். குருநாதன் வந்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம எவ்வளோ படித்தாலும் நமக்கு அது தாகத்தை தான் உண்டு பண்ணும், சந்தேகத்தை உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கும். குருநாதனுடைய உபதேசம் தான் அமைதிப்படுத்தும். சாத்திரத்தை ஓதினோர்க்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமே. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ, தென்னீர் மையா இதனை செப்பு அப்படிங்கிறது பாட்டு. கலெக்டர் படியாருன்னு சாஸ்திரம் அடுத்த வருஷம் படிப்பீங்க. சாத்திரத்தை ஓதினோர்க்குன்னார். எவ்வளவு படித்தாலும் அது முழுமையான படிப்புங்கிறது முழுமையான ஞானத்தை கொடுக்காது. சாஸ்திரத்தை ஓதினோருக்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துரும்னார். குருநாதன் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையில பெரிய பெரிய உண்மைகள்லாம் விளங்கி போயிடும். ஆனால் எவ்வளோ புக்கு படித்தாலும் நமக்கு அந்த உண்மையெல்லாம் விளங்காது. அதான் சொல்லுகிறார், சாத்திரத்தை ஓதினோருக்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துரும். அதை விட்டு குருநாதரை எதிர்பார்க்காம புத்தகத்தையே படிச்சுட்டு இருந்தோம்னா ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்குன்னார். கடல் தண்ணீரை குடித்தா தாகம் தீருமா? தாகம் இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தீர்ந்துருமோ, தண்ணீர் மையா இதனை செப்புங்கிறது கலெக்டர்படியார் பாட்டு. அதனால் குருநாதன் வராமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எதாவது குடிக்கிறது சமம், தாகத்துக்கு கடல் தண்ணி குடிக்கிறது சமம். எதுவுமே படிக்கலைன்னா கூட குருநாதனுடைய உபதேசமே ஒரு வைணவத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ராமானுஜனுடைய சம்பிரதாயத்தில், அவருடைய ஆசிரமத்தில் அவருடைய சீடர்கள்லாம் எப்பொழுதும் பிரம்ம விஷயங்களை விசாரித்து கொண்டே இருப்பாங்க. ஞான விஷயங்களை, தத்துவ விஷயங்களை விசாரித்து கொண்டே இருப்பாங்களாம். அப்போது அந்த மடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமயக்காரர், அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசணும், இதெல்லாம் சாமி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தத்துவ விஷயங்கள்லாம் ஈடுபடணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதை போய் அவர்கிட்ட அந்த சீடர்கள்ட்ட இப்போ என்னையும் உங்களோட சேர்த்துக்குங்க, அதனால் எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் உங்களை மாதிரி சேர்ந்து தத்துவ விசாரணை ஈடுபடுறேன்னாரு.
உடனே சீடர்கள்லாம் சொன்னாங்க, உனக்கு அறிவு முசலக்கு சலம் அப்படின்ட்டான் எல்லாம் சேர்ந்து. முசலக்கு சலம்னா உலக்கை கொழுந்துன்னு அர்த்தம். உலக்கை கொழுந்து, உனக்கு அறிவு உலக்கை கொழுந்து, அதனால நீ கற்றுக்க முடியாதுன்ட்டான். இதுக்கு உலக்கை கொழுந்துனா என்னன்னு தெரியல. உலக்கைக்கு கொழுந்து ஏது வருமா? உலக்கைங்கிறது ஒரு மரம் தானே, மரத்தில் உண்டு பண்ணுறது தான். அதில் கொழுந்து இருக்குமா? அப்படின்னா என்ன சொல்ல வரான் அவன்? உன் அறிவு உலக்க கொழுந்துன்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அறிவு கிடையாது, நீ படிக்க முடியாதுன்ட்டான். அதுக்கு புரிஞ்ச உடனே அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அது முதல்ல ராமானுஜர்கிட்டே சொல்ல என்ன பண்ணுறார், நான் உங்கள் மடத்தில் சமைக்கிறவன் தான், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, தெரிஞ்சுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இவர் கேட்டதுக்கு முசலக்கை சலம்னு என்ன சொல்லிட்டாங்க. அதுதான் உலக்க கொழுந்து. முசலம்னா உலக்கைன்னு அர்த்தம். முசலம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஞான சம்பந்தர் இதில் போடுவார். சாமி கையில் ஒரு உலக்கம் வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு எல்லாரையும். சிவருமான் கையில் மழு வச்சிருக்காருன்னு தான் தெரியும் எல்லாருக்கும். மழு வச்சிருக்காரு, திரிசூலம் வச்சிருக்காருன்னு. அதில் இதுமாரி குச்சி ஒன்று வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு உலக்கம் ஒன்று. அது திருக்கடவுர் வீரட்டான திருக்கடவுர் மயானத்தில் சொல்றார். பாசமான கலைவார் பரிவார் கமுதம் அணையார், அந்த பாடல்ல பரிய மறையார் பிறையார் மறையோர் சிலையா வணக்கி எரியும் முசலம் உடையார். கையில் வச்சுக்க முசலத்தை என்ன பண்ணுவார் சாமி? அப்படி உட்டெறிஞ்சு அடிப்பாராம். எரியும் முசலம் உடையாருங்கிறார். முசலம்னா உலக்க, எரியும் முசலம் உடையார் அப்படின்னார். திருக்கடவுர் மயான தேவாரத்தில் இருக்கு இந்த குறிப்பு. கையில் சாமி ஒரு உலக்க ஒன்று வச்சு அடிக்கிறதுக்கு, உலக்கையால் அடிப்பாராம் படிக்கலைன்னா ஒழுங்காதடா. அதனால் என்ன சொல்ல வந்தேன், அந்த முசலம். அப்புறம் ராமானுஜத்தை போய் கேட்டோடனே அந்த பசங்களோட நீ சேராத, தினைக்கு சமையல் வேலைலாம் முடிச்சோன்னே தனியாக என்னை பாரு, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி, அப்போ குருநாதர் அவருக்கு அனுகிரகம் பண்ண மாத்திரத்தில் அவருக்கு எல்லா ஞானமும் ஏற்பட்டு அவரை எப்படி என்ன பேரில் முசலக்கை சொன்னு படித்தாங்களோ அதே முசலக்கை சலம்ங்கிற பேரில் ஒரு தத்துவ நூலை அவர் பண்ணார் வைஷ்ணவத்தில். விளக்கம் புரியுதுங்களா? அதே தான். எனக்கு ஆணவம் பலம் அதிகமாக இருக்கு. 22 வருஷம் என்ன உயிரோட வச்சிருக்காரே, அது நினைச்சாருன்னா முதல்ல இந்த பிறவியில் எனக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. சாமி கருணை உடையவர் தானே. 22 வயசுல தெரிய வச்சாரு, என்ன 40 வயசு வரைக்கும் தெரியாம வச்சிருந்தாருன்னா அது கருணை தானே. இது வரைக்கும் தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்களே. உயிருக்கு தானே ஆணவம் இருக்கேம்மா. உயிர் சுத்தமாக இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி ரைட்டு. நம்மளே குற்றத்தை வச்சுக்கிட்டு நாம எப்படி நான் எனக்கு நல்லது நடக்குது நல்லது இருக்கலாம் கேட்டுட்டு எப்படி சொல்ல முடியும்? ஆமாம். அதனால அப்போ சிவருமான் வராத வரைக்கும், குருநாதர் வராத வரைக்கும் என்ன கிடையாது, உண்மை அறிவு புலப்படாது. படிச்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? மாபதி தீட்சிதர் நடராஜா பூஜை பண்ணுற எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருப்பார், சம்பிரதாயத்தை எல்லாம் தெரியும். ஆனால் அவர் அது வரைக்கும் ஞானவயம் ஆகலை. பட்டக்கட்டையில் பகர்கூடு ஏகுது காணியர்னு அவர் சொன்ன மாத்திரத்தே அவருக்கு ஞானம் கிடைக்கிது இல்லையா? இப்போ பட்னத்தடிகள் பையன் அவர் தானே கப்பா எல்லாத்தையும் திறந்துடுறாரு. பட்னத்தடிகள் பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு சாமி மருதவாணனுங்கிற பேரில் பையனாக வர்றார். காதற்ற ஊசியும் வராதுகான்னு கடைவழிக்கினார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதா அந்த விஷயம்? பட்னத்தாருக்கு அது வரைக்கும் தெரியாதா? காதற்ற ஊசியும் வராதுகான்னு கடைவழிக்க அதை பார்த்தோன்னே எடுத்து திறந்தாரு. இப்போ அது வரைக்கும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சோம். ஏன் திறக்கல? ஏன்னா அது குருவாசகமாக வெளிப்படணும். அப்போதான் அது உணர்த்தும், இல்லைன்னா உணர்த்தாது. இப்போ நமக்கு தான் காதற்ற ஊசியும் வராதுகான்னு கடைவழிக்க நம்ம பட்டத்திறமே திறந்தா தெரியல. இப்போ அப்போ அந்த குருவாசகம் வந்தால் தான் அதுக்கு உயிருக்கு பக்குவம் வெளிப்படும். அப்போ குருநாதன் வராத வரைக்கும் நம்ம எவ்வளோ படித்தாலும் நமக்கு ஞானம் வெளிப்படாது. அதான் அந்த பாடலை கருத்து. நிறைவு பாட்டு புரியல. ஆமாம், குருநாதன் வர வரைக்கும்
நம்ம ஏங்குறோமா? நாம நினைக்கணும், நாம எல்லாத்துல ஈடுபட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இப்படி நினைத்து கொண்டது எப்படி குருநாதர் வருவார்? ஏங்கினா தானே வருவார். நமக்கு விருப்பம் வேணும், நமக்கும் சாமி முத்தி நாட்டம் இருக்கணுமே. நமக்கு சத்தினி பாதம் ஏற்படாமல் சாமி வர மாட்டார். எப்பவுமே சும்மா இருக்கிற கூப்பிட்டு வச்சப்பா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஞானம் இவன் ஒழிய நன்னீடும், நிறைவா ஒரே பாட்டை சொல்லிட்டார், அவ்வளோதான். ஞானம் இவன் ஒழிய நன்னீடும் நற்கல் அனல் பானு ஒழிய படினார். நல்ல பாலைவனத்தில் போறீங்க, கல்லுலாம் கப்பிக்கல்ல கொட்டி வச்சிருக்கிறாங்க. கல் மத்தியானம் 12 மணிக்கு எப்படி இருக்கும்? சுடும். எப்படி சுடுதுன்னு சொல்றீங்க? ஏன் சுடுது? கல் ஏன் சுடுதுன்னு நான் கேட்குறேன். சூரிய ஒளி இருந்தால் தான் கல் சுடும், இல்லைன்னா சுடாது இல்லையா? சூரிய ஒளி இல்லாமல் கூட கல் சுடும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா தான் குருநாதர் இல்லாமல் கூட உனக்கு ஞானம் வரணும் ஒத்துக்கலாங்கிற. உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் சூரிய ஒளி இல்லாமல் சுடும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்க வேணா நானும் சொல்கிறேன், குருநாதர் இல்லாமல் உனக்கு ஞானம் வரும் அப்படிங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் சூரிய ஒளி இல்லாமல் எதுவும் சுடாது, குருநாதர் வராமல் உனக்கு ஞானம் வராது. அவ்வளோதான், நிறைய பாடலாம். அது விளங்குச்சா? ஞான சம்பந்தர் எப்படி 3 வயசுல பாடினாரு? அவர் எப்படி பாடினாரு 3 வயசுல? ஏன் வரல குருநாதர்? இறைவனும் குருநாதர் தான். குருநாதர் யாரு? இறைவன் தானே குருநாதர். அவருக்கு பக்குவம் பல பிள்ளைகள் எடுத்து பக்குவப்பட்டு. தேநீர் வந்துட்டா? டீ வந்துட்டாமா? சொன்னதுனால தானே அவருக்கு நானும்